சற்று முன் தவேகா தலைவர் அதிரடி கைது. விவகாரத்து வழக்கில் நடந்த கொடூர நடவடிக்கை. பனையூரில் குவியும் போலீசார். தமிழ்நாட்டில் அரசியல் சூழலானது சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி பரபரப்பாக நகர்ந்து கொண்டிருக்கும் வேளையில் அரசியலுக்கு புதிய வரவாக இருக்கும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரான விஜயின் இந்த விவாகரத்து சம்பவமானது தமிழக அரசியலில் பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. இந்த நிலையில் திருமண வரவேற்பு நிகழ்ச்சி ஒன்றில் நடிகர் விஜயும் நடிகை த்ரிஷாவும் ஒரே காரில் வந்து ஒரே நிறத்தில் உடையணிந்து ஜோடியாக மேடையேறியதுதான் இப்போது ஹாலிவுட்டின் ஹாட் டாபிக்கே. ஒரு பக்கம் ரசிகர்கள் இதனை கியூட் என்று கொண்டாடி கொண்டிருந்தாலும் மறுபக்கமோ விஜயின் ரசிகர்கள் பலர் அவரை கடுமையாக தாக்கியும் வருவது பெரும் சர்ச்சையாகி இருக்கிறது. ஏற்கனவே விஜயின் மனைவி சங்கீதா விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பியுள்ள சூழலில் இது சட்ட ரீதியாக விஜய்க்கு பின்னடைவை ஏற்படுத்துமா என்கிற விவாதமும் எழுந்து வருகிறது. சமீபத்திய நாட்களில் விஜய் சங்கீதா விவாகரத்து விவகாரம்தான் கோலிவுட்டில் பெரிய புயலை கிளப்பியிருந்தது. அவர்களது மனு லீக்கான பிறகு அதில் இருக்கும் விஷயங்களை வைத்து ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு பேசி வந்தனர். ஆனாலும் அது உண்மையாகும் அளவிற்கு விஜய் மற்றும் த்ரிஷா இருவரும் ஒன்றாக சேர்ந்து ஒரு திருமண விழாவில் தற்போது பங்கேற்றிருப்பது தவேகாவினர் மட்டுமல்லாது தமிழக மக்கள் அனைவரும் பேரதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. அந்த வகையில் தற்போது ஒரு திருமண விழாவில் விஜய் மற்றும் த்ரிஷா இருவரும் சேர்ந்து ஒரே காரில் வந்து பங்கேற்றிருப்பது தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் மட்டுமல்லாது பத்திரிகையாளர்கள், தமிழக அரசியலில் இருக்கும் முக்கிய தலைவர்கள் அனைவருமே பேரதிர்ச்சியில் ஆழ்ந்துள்ளனர். இது விஜய் அவர்களுக்கு மேலும் சர்ச்சையையும் அவருக்கு பெரிய பாதிப்பையும் உண்டாக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அது மட்டுமில்லாது தமிழக வெற்றிக் கழகத்தின் தொண்டர்கள் அனைவருமே கடும் சாக்கில்தான் இருப்பது அனைவரும் தெரிந்ததே. அது ஒருபுறம் இருக்க, இவ்வளவு நாட்கள் விஜய் அவர்களையும் த்ரிஷா அவர்களையும் சேர்த்து வைத்து பல்வேறு சர்ச்சைகள் கிளம்பி வந்திருந்ததில் அவர்களில் சுசித்ராவும் ஒருவர். சில நாட்களாக தொடர்ந்து பேட்டி கொடுத்து வரும் அவர் சமீபத்தில் தனியார் ஊடகம் ஒன்றிற்கு பேட்டி அளித்திருந்தார். அந்த போட்டியில் கூறியிருக்கும்போது விஜய் குறித்தும் அவரது தந்தை எஸ். ஏ. சந்திரசேகர் குறித்தும் தன்னுடைய இஷ்டத்திற்கு பேசியிருக்கிறார் அவர். விஜயின் மனைவி சங்கீதா தனக்கு விவாகரத்து வேண்டுமென்று நீதிமன்றத்திற்கு சென்றிருக்கிறார். இது குறித்து விஜய் எதுவும் பேசாமல் அமைதியாகவே இருக்கிறார். அது மட்டுமில்லாது தஞ்சையில் நடந்த கூட்டத்தில் கூட குட்டி ஸ்டோரி சொல்லியாவது இந்த விஷயத்தை பற்றி பேசுவார் என்றுதான் அனைவருமே எதிர்பார்த்து காத்திருந்தனர். ஆனால் அவர் அதையெல்லாம் கண்டுகொள்ளவே இல்லை. தங்கள் தளபதி விவகாரத்தில் இவ்வளவு தைரியமாக இருக்கிறாரே, பிறகு நமக்கென்ன பிரச்சனை என்று தவேகாவினர் அனைவரும் பெரும் உற்சாகமடைந்திருந்தார்கள். அதே சமயம் விஜயின் இந்த மௌனம் அவருக்கும் அவரது கட்சியினருக்கும் ஓகேதான் என்றாலும் விர்ச்சுவல் வாரியர்ஸ் சங்கீதா மீது நடத்தும் சைபர் தாக்குதல்களை கட்டுப்படுத்துவதற்கு கண்டிப்பாக வாயை திறக்க வேண்டும் என்பது அனைவரதும் கோரிக்கையாக இருந்து வருகிறது. இன்னமும் சோசியல் மீடியாவில் இஷ்டத்திற்கு அவர்கள் சங்கீதா பற்றி பேசி வருகிறார்கள் என்பது வருத்தத்தக்கக்குரியது ஒன்று. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கமோ யூடியூபர்ஸ் நிறைய பேர், சில பிரபலங்களும் விஜய் சங்கீதா விவாகரத்து பற்றி தொடர்ந்து கருத்துக்களை பதிவு செய்து வருவது பெரும் சர்ச்சையை கிளப்பி வருகிறது. இந்த நிலையிலோ சென்னை திருவான்மியூரில் கல்பாத்தி சுரேஷின் மகன் திருமணத்திற்கு விஜயும் த்ரிஷாவும் ஒன்றாக ஒரே காரில் வந்துள்ளது பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. தமிழக வெற்றிக் கழக தலைவரும் நடிகருமான விஜயிடம் இருந்து அவரது மனைவி சங்கீதா விவாகரத்து கோரி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். கடந்த 1999ஆம் ஆண்டு இந்த ஜோடிக்கு திருமணம் நடைபெற்ற நிலையில் 27 ஆண்டுகள் மன வாழ்க்கையில் கசப்பு ஏற்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. விஜய் நடிகையுடன் திருமணத்தை தாண்டிய உறவில் இருந்ததாகவும் தன்னை அலட்சியப்படுத்தியதாகவும் விவாகரத்து மனுவில் சங்கீதா கோரியிருந்தார். மேலும் விஜயின் சமூக அந்தஸ்து, வருமானத்திற்கு ஏற்றவாறு அவரிடம் இருந்து நிரந்தர ஜீவாம்சம் பெற்றுத்தர வேண்டும் என்றும் தனது மனுவில் சங்கீதா கூறியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் அது மட்டுமில்லாமல் தமிழ் திரையுலகில் உச்ச நடிகராகவும் அரசியலில் கால் பதித்துள்ள விஜயின் தனிப்பட்ட வாழ்க்கையில் வீசியுள்ள இந்த புயல் சினிமா வட்டாரத்தில் மட்டுமின்றி அரசியல் வட்டாரத்திலும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதுவும் ஒரு நடிகையுடன் தொடர்பில் இருக்கிறார் என்று கூறியது அவரது ரசிகர்களிடையேவும் பெரும் புயலை கிளப்பியது. சங்கீதா தொடர்ந்துள்ள இந்த மனு ஏப்ரல் 20ஆம் தேதிக்கு விசாரணைக்கு வரவும் இருக்கிறது. அன்றைய தினமும் இரு தரப்பும் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் அது மட்டுமில்லாமல் தேவைப்பட்டால் அந்த நடிகையின் விவகாரத்தை பின்னர் வெளியிடுவதாகவும் சங்கீதா கூறியிருந்தார். இந்த நிலையில்தான் விஜயும் த்ரிஷாவும் ஒரே காரில் திருமண நிகழ்ச்சிக்கு சென்று வந்துள்ளனர். சென்னை திருவான்மியூரில் கல்பாத்தி சுரேஷின் மகன் திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் இருவரும் ஒன்றாக கலந்து கொண்டனர். திருமண விழாவிற்காக விஜயும் த்ரிஷாவும் ஒரே காரில் தான் வந்தனர். திருமண நிகழ்ச்சியிலும் இருவரும் ஒன்றாகவே பங்கேற்றுள்ளனர்.
இது மட்டுமல்லாது இது தொடர்பான வீடியோ காட்சிகளும் வெளியாகி வருகிறது. இதில் விஜயும் த்ரிஷாவும் ஒரே காரில் வந்து இறங்குகிறார்கள். அவர்களை வரவேற்று அழைத்து செல்லப்படுகின்றனர். பின்னர் மணமக்களுடன் ஜோடியாக அவர்கள் நிற்கும்போது ஒரே நிறத்துடன் உடைய ஆடையை அவர்கள் அணிந்திருப்பது மேலும் சர்ச்சைக்குள்ளாகியிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் இதில் விஜயும் த்ரிஷாவும் ஒரே வண்ண உடையையே அணிந்திருந்தனர். விஜய் சங்கீதா விவாகரத்து சர்ச்சை முடிவதற்குள் விஜயும் த்ரிஷாவும் திருமண நிகழ்ச்சியில் ஒன்றாக பங்கேற்றுள்ளது விவாதத்திற்குள்ளாகியிருக்கிறது. முன்னதாக விஜய் மீது சங்கீதா விவாகரத்து மனு கொடுத்த தகவல் பரவியதும் யாரும் சமூக வலைதளங்களில் இது குறித்து கருத்து சொல்லக்கூடாது, டிவி விவாதங்களில் பங்கேற்கக்கூடாது என்று விஜய் தரப்பிடம் இருந்து நிர்வாகிகள் தொண்டர்களுக்கு வேண்டுகோள் சென்றதாகவே தகவலும் வெளியானது. அந்த வகையில் ஏனென்றால் விஜயை ஆதரித்து பேசுகிறேன் என உளறிவிடக்கூடாது என்றும் சங்கீதா ஒரு அனுதாப பிம்பமாக மாறிவிட்டால் அது விஜயின் அரசியல் பிம்பத்தை சிதைக்கும் என்பதால் இப்படி கூறப்பட்டதாம். மேலும் சங்கீதாவிடம் சமாதானம் பேசவும் விஜய் தரப்பினர் முயற்சித்து வருவதாகவும் கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையிலோ திருமண வரவேற்பு நிகழ்ச்சிக்கு த்ரிஷாவுடன் விஜய் வந்திருப்பது பெரும் சர்ச்சையான நிலையில் இந்தியாவின் புதிய குற்றவியல் சட்டமான குடும்ப நலச் சட்டங்களின் அடிப்படையில் இந்த விவகாரத்தில் உள்ள சட்ட நுணுக்கங்கள் தற்போது வெளியாகி வருகிறது. பழைய சட்டப்படி திருமணமான ஒரு ஆண் வேறொரு பெண்ணுடன் தொடர்பு வைத்திருப்பது குற்றமாக கருதப்பட்டது. ஆனால் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு வந்த புதிய BNS சட்டத்தில் தவறான உறவு என்பது ஒரு கிரிமினல் குற்றம் அல்ல. எனவே விஜய் த்ரிஷாவுடன் பொதுவெளியில் வலம் வருவதற்காக அவர் சிறைக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று பல தரப்பினர் கூறப்பட்டு வந்தாலும் ஆனால் விஜய் மீது சங்கீதா BNS பிரிவு 85 மற்றும் 86 கீழ் புகார் அளிக்க வாய்ப்பிருக்கிறது என்றும் சொல்கின்றனர். இதன் காரணத்தினால் தாவேகா தலைவரான விஜய் அவர்களுக்கு பெரும் சட்ட சிக்கல் ஏற்படக்கூட அதிக வாய்ப்பிருக்கிறது என்றும் பலர் கூறி வருகின்றனர். விவாகரத்து வழக்கு நிலுவையில் இருக்கும்போது கணவர் இன்னொரு பெண்ணுடன் பொதுவெளியில் நெருக்கமாக இருப்பது மனைவிக்கு மன உளைச்சலை தருவதாக நீதிமன்றம் கருதலாம். மேலும் இது விவாகரத்து வழக்கில் விஜய்க்கு பெரும் பின்னடைவாகவும் பார்க்கப்படும் என்றும் கூறுகின்றனர். இந்த சூழ்நிலையிலோ நடிகர் விஜய் வீட்டில் நடிகை த்ரிஷா அவர்கள் இருப்பதாக ஒரு சில அதிர்ச்சி தகவல்